வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரியை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அக்காக்காரிட்ட ஏற்றி விடுவோம் அப்படின்னு இந்த பாருக்கா ரெண்டு மாப்பிள்ளைங்களும் பெரிய தில்லாலங்கடி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மயில் ஒரு பெரிய ஹோட்டலை ரன் பண்ண போகிறான். அதுக்கு திறப்பு விழா நடத்த போகிறான். அதை வாங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். அதுக்கு பண சப்ளையே பண்ணதே வேற யாரும் இல்லை, ஒன்று அந்த ரேவதியோட மாப்பிள்ளை தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க. கார்த்தி மேல உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க. என் மாப்பிள்ளையே எங்கள் குடும்பத்திலேருந்து பிரித்து அவன் குடும்பத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணான் இந்த கார்த்தி அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம மயிலுக்கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம், ஆமாம் அத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லலான்னு நினச்சேன், சகல எனக்கு ஒரு லோனு ரெடி பண்ணி தந்து நான் இந்த பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். இதை மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பணம் உங்கள்கிட்ட தந்திருப்பேன்ல, அதுக்கு பிறகு ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்காங்க. இது எல்லாமே அவனோட வேலை, நீ தெரியும் யாரோட வேலை, சகல தான் நான் எனக்கு உதவி பண்ணாரு அத்தை அப்படின்னு சொல்ல நேரம், எதுக்காக பண்ணார் அவர் எனக்கிட்டேருந்து ஒன்றை பிரிக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்னப்பா நியாயம் சகல, நீ எது நல்லது செய்தாலும் அந்த அத்தை கண்ணுக்கு மட்டும் அது கெடுதலாகவே படுதே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரகலா ஏற்றி விட்டதை நினச்சி இவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நம்ம கார்த்தியும் மயிலும் ரெடி பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா ஹோட்டலை என் சகலை தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு முதல் மரியாதை கொடுத்து ஹோட்டலை கார்த்திகையால் தொடங்க வைக்கிறாங்கங்க நம்ம மயில. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணம். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க அழகாக நம்ம சந்திரகலா ஏற்றி விடுறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம கார்த்தி சொல்லிடுறாங்க நம்ம ரேவதி கிட்டையும் மயில்கிட்டையும், இந்த பாருங்க தாலியே கலத்தி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, நம்ம அத்தை குடும்பத்தை பழிவாங்க அப்படின்னு சொல்லுறேன். ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா, எங்கள் சித்தி பயங்கர ஆள். அவங்க நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நேரமும் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு, அந்த அளவுக்கு பொறாமை வஞ்சன்சிங் மொத்த உருவமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க கண்ணில் இருந்து நம்ம குடும்பத்தை காக்கதே நம்மளோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவுக்கு விஷயத்தை நம்ம சிவனாடி சொல்கிறாரு, இந்த பாரு அந்த கார்த்தி பையன் சரியான ஆள், அவன் மட்டும் பணக்காரவனா இருந்தது பத்தாது அப்படின்னு இந்த மயிலையும் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஒரு ஹோட்டலில் விலைக்கு வாங்கி அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் நடக்குது. ஹோட்டலை ரன் பண்ண போனால் என்னை 2 நாளில் அதுக்கு திறப்பு விழா நடத்த போகிறான். அப்பா இந்த மயிலை வெட்டி பையன் நீ மட்டம் தட்டிட்டு இருந்தேன், இப்போ ஒரு பெரிய ஹோட்டலை ரன் பண்ண அளவுக்கு வந்துட்டானா, இது எப்படி சாத்தியம், ஏதாவது திருட்டு பண்ணானா, அவன் நம்மளை மாதிரி இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இதுக்கு உதவி செய்ததே அந்த டிரைவர் பையன்தான் அப்படின்னு சொன்னார். அப்படியா, இதை என் அக்காக்காரிட்ட இந்த விஷயம் போதும், அவனை ஏற்றி விடுறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம சந்திரகலா நம்ம கார்த்திகையை பற்றி ஏற்றி விடுறதுங்க நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட. இந்த பாரு அக்காக்காரி, ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, அந்த கார்த்தி பையன் மயிலு மாப்பிள்ளைய நம்ம குடும்பத்தில் இருந்து பிரிக்க திட்டம் போட்டுட்டான். அவன் ஒரு பெரிய திட்டத்தோட அந்த மயிலுக்கு ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அந்த ஹோட்டலுக்கு தொடங்கிறதுக்கு பண உதவியும் ரெடி பண்ணி தருக்கா. 2 நாள் அந்த ஹோட்டல் தொடங்கி ரன் பண்ண போகுது. இது உன் அக்காக்காரிக்கு அக்கா நீ உனக்கு ஒரு பெரிய இழப்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் முன்ன சார்ந்துட்டு இருந்த உன் மாப்பிள்ளை உன் கையை நழுவி அவனே சுயமாட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான். விடுச்சந்திரா சரி தொடங்கிட்டு போட்டோம், மாப்பிள்ளை நல்லா இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்க நேரம், ஐயையோ அக்காக்காரிக்கு ரூட்டு இப்படி மாறி போகுது, இப்படி நினைக்கக்கூடாது. அக்காக்காரி நம்ம மனசு கலையணும். எப்போவுமே சகல மயிலையும் அவனோட சகல அந்த கார்த்திகை மேலையும் கோபத்தோட கொந்தளிப்போட இருக்கணும். இவங்க ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அக்காக்காரி, உனக்கு தெரியாது இவன் பயங்கர ஆள் தான், இவன் திட்டம் போட்டு தான் வாங்கிட்டு இருந்த மயிலை பிரித்து கொண்டு போகிறதுக்கு கணக்காகிட்டான். இது வரைக்கும் ஒன்றிட்ட
அத்தை அத்தைன்னு தொங்கிட்டு இருந்த மாப்பிள்ளை மயில் இப்போ நீ வந்து உன்னை பார்த்தாலே வந்து வெறுத்து பேசாத அளவுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு அவன் கங்கணம் கட்டிட்டான். இந்த விஷயத்தை பற்றி உனக்கிட்ட அவன் மூச்சே விடலை பார்த்தியா மயில். அவர் ஒரு பெரிய ஹோட்டலில் தொடங்கியிருக்காரு. பல லட்சம் ஆகுமா அந்த ஹோட்டலில் செலவு. அதுக்குள்ள வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன 2 நாளில் திருப்பு விழாவா. ஆனால் வாங்கிட்ட சொல்லாதது எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லுனேன். என்ன சொல்கிற சந்திரா, இந்த விஷயத்த மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லாதது இப்போ நீ வந்து சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஆனால் அவர் நல்லவர், அவருக்கு மைண்டையே இவன் மாற்றிட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சகல இந்த ஹோட்டலை நீ தான் திறந்து வைக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு வெட்டி பையனி பேர் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி அப்படின்னு உள்ள நிலைமைக்கு நீ எனக்கு ஆக்கி தந்துட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போ நான் நிம்மதியாக இருப்பேன். என் பிள்ளை வர நேரம் என் கையிலையும் காசு வரும். நானும் சுயமாக நிற்க ஆரம்பிச்சிருவேன். என்னை நம்பி என் பிள்ளைய நான் வாழ வச்சிருவேன். அடுத்தவங்க காசு வாழாட்டாலும் என் காசு எனக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வந்து சொல்லி நேரம், என்னென்ன இப்படி பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளை நல்லா இருக்க போகிற, நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. அதோட பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக வர போகிறீங்க உங்கள் நல்ல மனசுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயிலுக்கிட்ட கார்த்தி சொல்லுறாங்க. ஆனால் ஒன்று, இந்த ஹோட்டலை நீங்கள் துறக்கக்கூடாத அளவுக்கு சிவனாண்டி நம்ம சின்னத்தை 2 பேரும் சேர்ந்து ஏதாவது தில்லு முள்ளு கண்டிப்பாக பண்ணோம். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் நிறுத்து நில்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்னத்தை எதுக்காக சொல்கிறீங்க அப்படி இப்படி வந்து அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு, எனக்கு அனுமதியோட எல்லாம் நீ சொல்லி சொல்லி செய்த நீ இன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் வாங்கி வேலைப்பாடு நடத்துகிற 2 நாளில் ஹோட்டல் திறப்புலவா நீ என்கிட்ட சொல்லலை, யாரோ ஒருத்தங்க மூலமாக நான் அறியக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லல. அது யாரோ ஒருத்தங்க இல்லை, உங்கள் தங்கச்சி தானே சொல்ல வேண்டியதானே. ஓ, வத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அத்தை, நானே சொல்லணுன்னு தான் இருந்தேன், அது பொறுமையாக சொல்லிக்கிடலான்னு பார்த்தேன். 2 நாளில் திறப்பு விழா இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லினோம். நான் திறந்து வைக்கணுமா, அந்த பொண்ணுங்க இதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாப்பிள்ளை திறந்து வைக்கணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், என்னப்பா சகல இப்படி வந்து அத்தை கேட்குறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த நினச்சிக்கிட்டு, அத்தை இவர் வந்து எனக்கு காசாட்டு வந்து பணம் வந்து நான் தரல, ஆனால் எனக்கு இவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து பேங்கில் லோன் வாங்கிறதுக்கு வந்து எனக்கு உதவுனாரு அப்படின்னு சொன்னாரோ. ஓ, பேங்க்கில் லோன் வாங்கி தான் மாப்பிள்ளை இதை பண்ணுறீங்களா. நானும் இந்த சந்திரா சொன்னதை கேட்டு எல்லா பண உதவியும் இந்த எனக்கு தெரியாமல் நானே தந்து உதவிப்பேன். ஆனால் எனக்கிட்ட வாங்காமல் இந்த உங்கள் சகலன்னு தூக்கி வச்சா இந்த டிரைவர் பையில்கிட்ட வாங்கியிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொன்னாரோ. அத்தை, என்னத்தை, நான் வந்து அடையாளமே தெரியாமல் இருந்தேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. இதில் எனக்கு அவர் செய்ததில் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை பெருமையாக சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா சரி, இந்த கார்த்தி கையால் இதை திறக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அந்த நம்ம மயிலோட ஹோட்டலை வந்து திறந்து வைக்கிறாங்கங்க.